ஒரு விஷயத்தை நான் நேற்று பார்த்தேன். என்னென்னா, அந்த விஷயத்தில் நான் இப்போ ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். அந்த வாழ்க்கை நான் ஏன் வாழ்கிறேன்னு எனக்கு தெரியாது. நான் யாரோ விருப்பத்துக்காக நான் இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்தேன். ஆனால் நான் ஏன் இப்போ உயிரோடு இருக்கிறேன்னே தெரியாது. என் மனசு அவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு மனசில் இருக்கிற குறைகளை பற்றி நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு தெரியும் யார் பண்ணீங்கன்னு. இந்த மனசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், ஏதோ ஒரு கனவோட ஆசையோடு இருந்தவங்க திடீரென்னு செத்து போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆவிகள் சுத்தம்னு சொல்லுவாங்க. சில பேர் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருந்திருப்பாங்க. அதை அடைய முடியலைன்னு சூசைட் பண்ணிடுவாங்க. அவங்களோட ஆவிகளும் அலைஞ்சிட்டு தெரியும்னு சொல்லுவாங்க பழைய ஆக்கள். இதே மாதிரி தான் மனசு. நம்ம பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணுவோம். பண்ணினா அந்த விஷயம் அப்போ தெரியாது. அப்புறம் அந்த மனசு அந்த ஆவிகள் மாதிரி அலைஞ்சிட்டே தான் இருக்கும். இப்போ நாம் ஒரு தானம் கொடுத்தா கூட, ஒருத்தருக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட, அந்த உணவை நான் மன திருப்தியோடு கொடுக்கலன்னு வைங்களேன், அது சமைக்காதுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம மனசுக்கு பிடிக்காத எந்த விஷயத்த செஞ்சாலும் அதை நம்ம ஒரு வீதம் கூட லைஃப்பில் நாம் திருப்தி அடைய முடியவே முடியாது. நாங்கள் ஒரு மொபைல் வாங்குறோன்னு வைங்களேன், அது ஸ்பீடாக இருக்குது, நல்லா இருக்குது, அழகாக இருக்குன்னு நினச்சி வாங்கிடுவோம். ஆனால் அதே மொபைல் அடுத்த வருஷம் அதனுடைய நியூ வெர்ஷன் வந்துடும். அப்போ நம்ம அதை தூக்கி போட்டுட்டு நியூவாக வாங்கிடுவோம். ஆனால் வாழ்க்கையில் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், ஒரு நபரை தெரிவு செய்கிறோம்னு சொன்னால் அந்த மொபைலை மாதிரி இந்த லைஃப்பில் இருக்கிறவரை தூக்கி போட முடியாது. அப்போ நீங்கள் யாராவது உங்கள் லைஃப்பில் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, உங்கள் லைஃப் லாங் டைம் இதுதான் வாழ்க்கைன்னு பிளான் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்கள் மனசு சம்மந்தப்பட்ட விஷயமா அதை எடுத்துக்கோங்க. உங்கள் மனசில் என்ன சொல்லுதோ, உங்கள் மனசு எதை விரும்புதோ அதை மட்டும் நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் கூட வாழ போகிறது இல்லை. அவங்க கட்டி உங்களை அனுப்பி விட்ருவாங்க. ஏன்னா அவங்க கனவு முடிஞ்சிட்டோன்னா அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனால் வாழ போகிறது நீங்கள். ஒரு லைஃப்பில் போய்ட்டு நம்ம யோசித்து இருக்கிறத விட நம்ம அந்த லைஃபுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே யோசித்தோம்னு சொன்னால் அது நிறைய இழப்புகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ளலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம 4 பேரோட பழகுறோம், ஒரு புது இடத்துக்கு போகிறோம், நிறைய பேர் நம்மளோட பழகுறாங்க, இருக்கிறாங்க, சுற்றி ஒரு லைஃப் வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நிரந்தரமான ஹாப்பி, அதாவது நிரந்தரமான சந்தோஷம்ன்றது நம்ம மனசு நிம்மதியாக இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் முன்னாடி சிரிக்கிறத தான் இங்கே எல்லாருமே சந்தோஷம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அது இல்லைங்க சந்தோஷம். நீங்கள் தனியாக இருக்கும்போது அழாமல் இருக்கணும். தனியாக இருக்கும்போது அழாமல் யார் இருக்கிறீங்களோ நீங்கள் தான் சந்தோஷமாக இருக்கிறீங்க. மற்றவங்களுக்கு முன்னே யார் வேணால் சிரிக்கலாங்க. நீங்கள் தனியாக இருக்கும்போது அழாமல் இருக்கணும். எப்போவுமே உங்கள் மனசை சொல்கிறதுக்காக முடியும்.